வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. அதாவது இந்தியன் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியில் 15 முறை நாமினேட் பண்ணப்பட்டது ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டு இருக்குல்ல. அதே போல் விஷாலுக்குன்னு ஒரு தனி ரெக்கார்டே இருக்குங்க. விஷால் மட்டும் இல்லை, அன்ஷிதாவும் அதில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ விஷாலுக்கு தனி ஒரு ரெக்கார்டு இருக்குது. அன்ஷிதாக்கு அப்புறமா வருவோம். விஷாலுக்கு எப்படின்னா, இப்போ ஒருத்தன் எல்லாருமே சில சின்ன தப்பு பண்ணியிருப்பாங்க, சறுக்கியிருப்பாங்க எல்லா கண்டஸ்டண்ட்டும். இது இயல்பானது. இது அப்படி அவங்கள சுற்றி வருதில்ல, என்னென்ன விமர்சனங்கள் வருதில்ல, அதை வச்சு பார்க்கும்போது மற்றவங்களுக்கெல்லாம் கேமில் வந்திருக்கு. அவங்க கேமில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, விட்டு கொடுத்தாங்களா இல்லையா. இப்போ முத்துக்கு அப்படி தானே வந்தது. இல்லை ஜாக்லினுக்கு இவங்க டீம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு கேம் ஆடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விமர்சனங்கள் தானே வந்தது. ஆனால் ஒருத்தனுக்கு மட்டும் பாருங்கள், சுற்றி 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 எப்படி வருது விமர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு. இவனை முதல்ல எச்சரித்தது எதுக்காக? ஒன்று, அந்த திருட்டு கேங், அது ஒரு டுபாகூர் வேலை பார்த்தது. அதுலேயே அவன் நேர்மையானவன் நியாயமானவன் கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. விஜேஎஸ் என்ன சொன்னார், இவன் சௌந்தர்யாவை பற்றி எல்லா இடத்துலையும் போயிட்டு சௌந்தர்யா ஆண்கள்கிட்ட தப்பாக நெருங்குறா, அதில் ரஞ்சித் சார் மேலே காலை போட்டா, மூஞ்சை முத்துக்குமரன் பக்கத்தில் எடுத்துகிட்டு போனா, நான் கையை பிடிச்சா ஐயோ கையை பிடிக்கிறான்னு கத்துறா. ஸோ என்ன பிளான் பண்ணுறா, இவன் போன சீசன் மாதிரி அந்த ரெட் கார்டு ஃபேக் அலிகேஷனை வச்சு ரெட் கார்டு கொடுக்க வைக்க பிளான் போடுறாளா அப்படின்லாம் இவன் சொல்லிட்டான். சொல்லிட்டு கடைசி வரை அப்போ சொன்னால் அது தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தான். அப்போ தான் எல்லாரும் சோஷியல் மீடியாவில் அதை பற்றி பேச ஆரம்பித்ததும், விஜேஸை டேக் பண்ணி நிறையவே பேச ஆரம்பித்ததும், அவர் ஒரு 3 முறை விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கேட்டார். அப்போவும் ஆடியன்ஸ் சைட்லேருந்து யாரோ கொஷின் கேட்டதா சொல்கிறாங்க. ஸோ அப்போ கேட்டார், நீ என்ன பண்ணன்னு தெரியும், யாரை பற்றி பேசணும்னு தெரியும், நாகரிகம் கருதி அதை பற்றி நான் பேச விரும்பலை, உன் மனசுக்குள்ளே நீயே மன்னிப்பு கேட்டுக்க அப்படின்லாம் சொன்னார். ஆனாலும் என்ன சொன்னான், நான் பார்த்து பேசியிருக்கணும், ஆனால் பார்த்ததை தான் நான் பேசினேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தான். இன்ஃபேக்ட் தர்ஷிகாவோட இவனுக்கான அந்த நெருக்கம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி வரை தம்பி அப்படின்னு தான் அவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க, தம்பி மாறி அப்படின்னு. அப்போ சாச்சனா தர்ஷிகா மட்டும்தான் அன்னைக்கு எபிசோட் இவன் தனியாக இருக்கும்போது போய் பேசியிருப்பாங்க அன்றைக்கி நைட்டு. ஸோ அப்போ ஆரம்பித்தது. அப்படியே அது லவ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அவங்க சொல்கிறாங்க, உன் பாசம் எனக்கு புரியுது, வெளியே போய் நம்ம இதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்லாம் ஆரம்பம்லாம் பேசினா, ஆனால் இங்கே அதை பண்ண முடியாது, இருந்தாலும் உன் பாசத்தை நான் மதிக்கிறேன். இப்போ ஜாக்லின் இவங்களுக்காக பேச வந்தாங்க, தர்ஷிகாக்காக ஒரு முறை விஷால் கிட்ட. அப்போ நீ ஏன் அங்கெல்லாம் போய் சொல்கிற, நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, என்கிட்ட காட்டு 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 காட்டுன்னு பாசத்தை காட்டு 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 காட்டுன்னு காட்ட வச்சான். அப்புறம் அவங்களும் சொல்கிறாங்க, நான் எல்லாரையும் சைடில் தான் ஹக் பண்ணுவேன், நான் நேராக ஹக் பண்ணுறேன் அப்படின்றாங்க. இவனும் போயிட்டு ஹக் கொடு அப்படின்லாம் கேட்டு வாங்கினான். எல்லாரும் டாஸ்க் வெளியே உட்காந்துட்டு இருந்தா, விளையாடிட்டு இருந்தா, இவர் உள்ளே உட்காந்து பெட்டில் பக்கத்தில் உட்காந்து அங்கே பேசிகிட்டு இருந்தார். ஸோ இந்த வேலையெல்லாம் பார்த்தான். இப்படி ஹோப் தான் கொடுத்துருக்குறான். அதை தான் இங்கே ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா ஒரு குறும்படமாகவே போடுறாங்கல்ல. இங்கே சௌந்தர்யா கிட்ட தர்ஷிகா சொல்லிட்டு இருக்கிறாங்க இவனை பற்றி, என்னால் இங்கே எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, என்னால் இங்கே இருக்க முடியல, நடிக்க முடியல அப்படின்லாம் சொல்கிறாங்க. இங்கே உன் ஆக்ஷன் சொல்லிச்சு, நீ வார்த்தையில் சொல்லிட்ட அப்படின்ற, ஆனால் உன் ஆக்ஷன் சொல்லிச்சு, ஒரு ஹோப் கொடுக்கும்ல. பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லணும். நீ ஏதோ ஒன்று கூட இருந்து பழகுற அப்படின்னா காட்டுன்னா அப்போ ஏதோ ஒரு ஹோப் கொடுக்குதில்ல, நம்பிக்கையை கொடுக்குதில்ல, இந்த லவ் ஓகே ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையை தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தான். இந்த வீட்டில் நீ தான் ஸ்பெஷல்லாம் சொன்னான். ஆனால் பார்த்தீங்கன்னா அப்புறம் கடைசியில் நான் நோ சொல்லியிருக்கணும்னு சொல்லிட்டு நான் நாயும் பின்னாடி அலைஞ்ச மாதிரி அப்படின்லாம் எடுத்துகிட்டு அங்கே நிப்பாட்டுறாங்க. கரெக்டு தான், அவங்க தர்ஷிகா மேலே நமக்கு வேறு விமர்சனங்கள் இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை தர்ஷிகா அவங்க மார்க்கெட்டிங்காக தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இதே விஷாலும் சொல்லியிருக்கு. அப்படி இல்லை, மார்க்கெட்டிங்காக ஃபேன்ஸை கவர் பண்ணுறதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிற அந்த சந்தேகம் எனக்கும் இருக்குது. லவ் கண்டென்ட்டுக்குள்ளே போனது. ஆனால் அதை விட இவன் அதை அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டான் இருக்கிற வரை. அதை நம்ம எல்லாமே பார்த்தோமா. ஸோ சௌந்தர்யா விஷயத்தில் ஒருத்த மேலே என்னென்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கு பாருங்களேன். சௌந்தர்யா கேரக்டர் கூடவே 2 டான்ஸ் ஆடுவான், எல்லா ஆண்கள்கிட்டையும் தப்பாக நெருங்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை பண்ணானா. அடுத்து இந்த காதல் மேட்ரு இங்கே வந்தாரா. இப்போ அதுக்கப்புறமா அவங்க போனதுக்கப்புறமா போகும்போது என்ன சொல்லிட்டான், அதை பாசன்ட்டான். நான் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நீ என் மேலே வச்ச பாசத்தை ரெஸ்பெக்ட் பண்ணுறன்றான். பேரை மாற்றிடுறானுங்க பாரு. அவன் நடனா ஒருத்தன் தடவிட்டு நோண்டிக்கிட்டு இருந்துட்டு அவன் நடனா பேசக்கூட கூடாதா அப்படிங்கிறான். டேய் நீ பேசலடா, மற்றவங்களாம் என்ன ஓமியாவாக இருந்தாங்க, நீ பேசுன, பேசாமலாம் இல்லை, ஆனால் வேற ஒன்று பண்ணல, அதுதானே தப்புன்னு சொல்கிறோம், தப்புன்னு சொன்னோம். அவன் பேசணும் அப்படின்றான், அந்த விஷயத்துக்கு பேர் வைக்கிறான். இவன் நடானா பாசன்னு பேர் வைக்கிறான். இந்த 2 முகர கட்டிங்கெல்லாம் பார்த்தா அம்பிட்டு நல்லவங்க மாதிரி தெரியலையாடா அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. மாட்டிக்கிட்டானுங்கள.
இந்த சீசனில் இதுவரை நடக்காதுங்க. இதுக்கு முன்னாடி கூட லவ் பண்ணியிருக்கிறாங்க உள்ள. அப்புறம் ரீஎன்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வரும்போது பிரிஞ்சு நின்று இருக்கிறாங்க. அது இவங்க அசல் நிவாஷினி இருக்கும்போது நடந்தது, நிக்சன் ஐஷு இருக்கும்போது அது நடந்தது. இந்த மாதிரி 1-2 முறை அது நடந்திருக்கு. ஆனால் இதுவரை இல்லாத அளவுக்கு உலக வரலாற்றில் முதல் முறையாக அப்படிங்கிற மாதிரி, இல்லை இந்திய பிக் பாஸில் முதல் முறையாக அப்படிங்கிற மாதிரி, தமிழ் பிக் பாஸ்னே வச்சுப்போமே, நம்ம பார்த்ததில் இத்தனை சீசன் முதல் முறை அப்படிங்கிற மாதிரி, முதல்ல அர்ணவ் அன்ஷிதா லவ் இந்த பக்கம், இங்கே விஷால் தர்ஷிகா லவ் இந்த பக்கம். இப்போ ரீஎன்ட்ரியில் இங்கே அன்ஷிதா விஷால் லவ், இவங்க 2 பேரும் தனித்தனியாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ 2வது பிரமோவில் இவங்க புலம்புறாங்க தர்ஷிகா, இப்போ 3வது பிரமோவில் அர்ணவ் வந்து புலம்புவாரா? கொடுமையாக இருக்குல்ல பார்க்கும்போது. லவ் பண்ணங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறது வேற, ஒரே சீசனில் இங்கே வேற ஒருத்தரோட லவ், இங்கே வேற ஒருத்தரோட லவ், அதே சீசனில் இங்கிருந்து இவங்க 2 பேருக்கு லவ். டேய் சீரியல் கேங், ஜால்ரா கேங், என்னடா வேலை பார்க்குறீங்க அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது. அப்போ இவன் மேலே வர அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் பாருங்கள், பொண்ணு கேரக்டரை ஒன்று தப்பாக பேசினது, அப்புறமா அதுக்கு விளக்கம் கொடுக்கும்போது என்ன சொல்கிறான், என் கூட பழகும்போது அப்படி தெரியல, மற்றவங்க கூட பழகும்போது எனக்கு அப்படி தோணுச்சு அப்படிங்கிறான். 2வது இந்த சம்பவம் அவர் பண்ண அந்த லவ்னு சொல்லிட்டு அங்கே பண்ணிவிட்டு அப்புறம் லவ் இல்லை அது பாஸ் ஆனது, அதுக்கப்புறம் இப்போ அன்ஷிதாவோட இருக்கிறது. இப்போ ஏன் இதை குறும்படமாக போடுறாங்க? இங்கே தர்ஷிகா பேச பேச குறும்படங்கள் வந்துக்கிட்டே இருக்குல்ல, அன்ஷிதாவோட அவங்க க்ளோஸாக இருக்கிறதா. இது வந்து எப்படி பார்க்குறேன்னா, பிக் பாஸ் வந்து முன்னாடியே ஒரு ஹிண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குல்ல. நேற்று ஒரு ஷார்ட் ஒன்று போட்டிருந்தாங்க, கையை பிடிச்சிட்டு க்ளோஸாக தடவிக்கிட்டு நோண்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இதே ஜோடி தான், விஷால் அன்ஷிதா தான். ஏன் அதெல்லாம் போடணும்? அதெல்லாம் தவிர்க்க வேண்டிய ஒரு ஷார்ட் தானே, தவிர்த்துட்டு கூட போகலாமே. ஏன் அதை போடுறாங்க? இன்றைக்கி ஏன் ப்ரமோவில் இதை போடுறாங்க? அப்போ இவன் எல்லை மீறி எதாவது பண்ணிகிட்டு இருக்கிறானா? நாளைக்கு எதாவது ஆச்சுன்னா நாங்கள் பொறுப்பு கிடையாதுன்னு கை தூக்குறாங்களா? அதுக்காக தான் இதெல்லாம் போடுறாங்களா? அதுவும் இந்த டைமில் இப்படி ஒரு ப்ரமோ, அதாவது இவங்க பேசுகிறத கூட போடலாம், நடுவில் குறும்படம் போடுறாங்கல்ல, அவன் அப்படி தான் பண்ணிட்டுருக்கிறான்ற மாதிரி. இப்போ அதே போல் தானே அங்கே பண்ணிகிட்டு இருக்கிறான். கிட்டத்தட்ட இங்கே என்ன பண்ணிட்டு இருந்தானோ அது தானே அங்கே பண்ணிகிட்டு இருக்கிறான் அன்ஷிதா கூட. இப்போ அன்ஷிதா அவங்க ஒன்று சொன்னாங்க பாருங்க, எங்கள் வந்து இவன் ரெஸ்பெக்ட் கொடுக்குறான், அவன் என்ன நாய் மாதிரி நடத்தினா, கெஞ்சின கதர்ன யார் அர்ணவ் நடத்தினா, அப்படியா நாய் மாதிரி நடத்தினா? ஏமா முதல் வாரத்தில் வரும்போது எல்லாம் ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி கூட அவர் இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு எதாவது கொடுப்பாரு, பாய்ஸ் டீம்லேருந்து ரூல் பிரேக் பண்ணுவார், நீங்கள் கேர்ள்ஸ் டீம்லேருந்து ரூல் பிரேக் பண்ணி இங்கேருந்து சாப்பாடை ஊட்டி விடுவீங்க, எல்லாம் அர்ணவுக்கு பண்ணிட்டு இருந்தீங்களா? நாய் மாதிரி நடத்தணும்னுக்கா பண்ணிட்டு இருந்தீங்க எல்லாத்தையும்? எப்போ நாய் மாதிரி நடத்துனான்னு தெரிஞ்சது? அர்ச்சனா அருண் பார்த்ததுக்கப்புறமா, அந்த லவ்வை பார்த்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஃபீல் ஆச்சா? சும்மா உருட்டு இல்லை. முன்னாடியே ஆர்ஜி ஆனந்தி பவித்ரா வந்து சொன்னாங்க, கேட்டாங்க, அப்போ தர்ஷிகா விஷால் லவ்னு அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, அப்போ இவங்க தனியாக உட்காந்து அழுகுறாங்க, எதுக்கு அழுகுற அப்படின்னு கேட்கும்போது பொசசிவாக ஃபீல் பண்ணுறியா? அவங்க கொஞ்சம் டீசெண்டாக கேட்டாங்க. ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க, நான் வேற ஒரு விஷயத்த நினச்சி ஃபீல் பண்ணுறேன்னு போய் சொன்னாங்கல்ல. மற்றவங்கள பார்த்து நடிகை ஃபுல் நெகட்டிவ்ன்ற இந்த நெகட்டிவ் தான் அப்போ உருட்டுனாங்களா. கடைசியில் எங்கே வந்து நின்றுது? இப்போ இன்னொருத்தர் வரல, அருண் இன்னும் நான் பொங்கல் தீபாவளி மாதிரி கொண்டாடுவேன் இந்த லவ் ஓகே ஆச்சுன்னா அப்படின்லாம் சொன்னார்ல. டே உனக்கு போகியே கிடையாதாடா, நீங்களாம் அவசரப்பட்டு பொங்கல் கொண்டாடுவேங்கிறியே அப்படிங்கிற மாதிரி தானே. போகியில் போட்டு எரிக்கணும்னார்ல, அந்த எண்ணத்தை, சில எண்ணங்களை சொல்கிறேன், அந்த எண்ணத்தில் இதுவும் போட்டு எரிக்கணும் அருண் வந்து. ஏன்னா வெளியே போனதானங்க தெரியும், இவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எதிரியாக இருந்தாலுமே ரெஸ்பெக்டாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அப்படி எல்லை மீறி யாராவது பேசிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் போய் சாரி கேட்டிருக்காங்க, எல்லா சீசன்லையும் கேட்டிருக்கிறாங்க, இந்த சீசன்லையும் கேட்டிருக்கிறாங்க. இப்போ அருண் தீபக் அந்த விஷயத்துலையும் பார்த்தோம்ல, முத்துக்குமரன் அருண் இந்த விஷயம்லாம் பார்த்தோம்ல. ஸோ அது நடக்கும் எப்போவுமே. எதிரியாக இருந்தாலும் மரியாதை தான் ட்ரீட் பண்ணியா ஆகணும், ஏன்னா மக்கள் முன்னாடி இருக்கிறீங்க நீங்கள். ஆனால் இங்கே பார்த்துட்டு இவன் மரியாதையாக நான் ட்ரீட் பண்ணுறான், அவன் வந்து அப்படி கிடையாது அப்படின்றாங்க அன்ஷிதா. அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க அனுபவிச்சுதான் சொல்லலாம். ஆனால் முதல் முறையாக வந்த அப்பயே சொல்லியிருந்தா அது வேற. நீங்கள் அருணா எவிக்ஷனுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு இப்படி ஒன்று வருதுன்னா அப்போ ஏன் நீங்கள் அப்போ சொல்லன்ற கேள்வி வருது இல்லை. அது இல்லாமல் இவங்க எக்கச்சக்கமாக பொய் வேற சொல்லியிருக்கிறாங்க, இவங்க நம்பக்கூடிய ஆள் கிடையாது அன்ஷிதா. ஒன்று. 2வது இந்த விஷாலை பற்றியும் தெரியும். ஸோ இந்த கம்ப்ளைண்ட் விஷயத்துக்கு வந்தோம்னா என்ன கம்ப்ளைண்ட் வருது பாருங்கள், ஒருத்தனை சுற்றி. ஒன்று இங்கே லவ் பண்ணால் அப்புறமா இங்கே ஜம்ப் அடித்தான், திருட்டு பிரியாணி, ஒரு பொண்ணுடைய கேரக்டரை பற்றி தப்பாக பேசினான். இது எல்லாமே மோசமான விஷயம் இல்லை. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இவன் கடைசியில் விஜேஎஸ் ஹோஸ்ட்டு லாஸ்ட் வீக்கில் அவர் முன்னாடியும் கேட்டான்ல, இவன் சாரி கேட்குறான். அது வந்து 10-15 முறை கேட்டிருக்கிறான். ஆனால் கேட்குறான், கடைசி வரையும் அவங்களுக்கு புரியவே இல்லை சௌந்தர்யாவுக்கு எது கேட்குறான்னு. கடைசி வரையும் உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறான்.
இவன் சம்பவத்தை அப்படியே மறைச்சிடுறான். நான் கையை பிடிச்சேன், அவள் கத்தனா, கையை பிடிக்கிறான்னு கத்தனா, நான் பெண்ணு வாங்குறது தான் கையை பிடிச்சேன், அவள் கத்தனா, அவள் ரெட் கார்டுக்காக பிளான் பண்ணுறாளா அப்படிங்கிறது தான் அவன் சொன்னது. ஆனால் இங்கே வந்து டோட்டலாக அந்த டாஸ்கில் நீ பாவாடையை தூக்க சொன்ன, தூக்கி வேணா பாரு நான் கோட்டை மெரிக்கலன்னு சொன்னேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு அதனால் நான் அப்படி நினச்சிட்டேன், உனக்கு தப்பாயிடுமோன்னு நினச்சிட்டேன்னு மாற்றி உருட்டுறான். ஸோ கொஞ்சமும் நேர்மை இல்லாத உண்மை இல்லாத ஆள் இந்த டுபாகூர். அவர் ராவா பண்ணுவார், இந்த ஜெஃப்ரி அவர் எல்லார்கிட்டையும் பண்ணுவார். இவர் ஆள் சூஸ் பண்ணி பண்ணுறாரு இந்த விஷால் அப்படின்னு அப்பட்டமாக தெரியுது இல்லை. ரொம்ப மோசமான கேரக்டர் இல்லை. இதில் எல்லாத்தையும் கூட விட்டுருவேன். இந்த டுபாகூர் என்ன பண்ணிட்டான், ஒரு முறை அந்த ஹோட்டல் டாஸ்கில் சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறான். அருண் சத்யா இருக்கிறாங்க. அப்போ முத்துக்குமரனை பார்த்து சொல்கிறான், இவன் மட்டும் வந்து கொஞ்சம் வயசில் பெரிய ஆளாக இருந்தால் பார்க்குற எல்லா பொண்ணுங்களையும் கட்டி பிடிச்சிருப்பான், இவனை பார்க்கும்போது எனக்கு ஸ்னேக் அண்ட் ஃபீல் வருது அப்படிங்கிறான். எல்லா கேவலமான விஷயத்தையும் பண்ணது இந்த டுபாகூர். இவன் கண்ணியமாக எவன் இருக்கானோ அவனை பார்த்து ஒன்று சொல்கிறான் பார்த்தீங்களா போகிற போக்கில். அப்போ இவன் கலாய்க்கு இருந்தாலும் இதுதான் வருது, இது பண்ணுறது இருந்தாலும் இதுதான் வருது, இது கூட இருக்குன்னு இதுதான் பண்ணுதுங்க. அப்போ எல்லா மோசத்தையும் எல்லா தப்பையும் பண்ணிட்டு மற்றவனை பிராண்ட் பண்ணுறது இருக்குல்ல, அந்த வேலையும் பார்த்தான்ல. சௌந்தர்யாவையும் பிராண்ட் பண்ணான் ஒரு மாதிரி, முத்துவையும் பிராண்ட் பண்ண பார்த்தான்ல இவன். சௌந்தர்யா கூட பார்த்தீங்கன்னா சில ஆக்ஷன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தோன்றதுல ஆச்சரியம் இல்லை. ஆனால் முத்துவை பிராண்ட் பண்ண பார்த்தல டே டுபாகூர், உன்னை அதுக்காகவே மன்னிக்க மாட்டான்டா அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. ஸோ இப்போ குறும்படமாக போட்டிருக்கிறாங்க, இன்னும் வரும். ஏன்னா இவனுடைய பிளே எதை சார்ந்து இருக்கோ அது சார்ந்து தானே வரும் பிரச்சனைகள்லாம். மற்றவங்கெல்லாம் இவன் கோவப்படுறான், இவங்க மாற்றி பேசுகிறாங்க, இல்லை இவங்க சென்டிமெண்ட்டாக ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க, இல்லை ட்ராமா பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயம் வந்திருக்கே தவிர இவருக்கு வர்ற பிரச்சனை எல்லாம் பாருங்கள் எப்படி வருதுன்னு. இந்த மாதிரி யாருக்கும் வரல. அப்போ வருதுன்னா இவன் இந்த கேமை தானே அந்த வீட்டுக்குள்ளே ஆடிட்டே இருக்கிறான். இப்படி ஆடுறவருக்கு டைட்டில் வேற வேணும்னு சொல்லிட்டு சில குரூப்பு இன்னும் கனவு காண்றது இல்லாமல் ஆக்ரோஷமாக கதறாங்க. டைட்டிலாப்பா காஜின்னு வேணா டைட்டில் இருக்குது, அது ஆல்ரெடி ஒருத்தருக்கான் போட்டியில், வேணா அது வேணால் எடுத்துகிட்டு போகிறீங்களா அப்படின்னு தான் கேட்கணும். இல்லைனா திருட்டு பிரியாணி செஞ்சதுனால அதுக்கேற்ற மாதிரி ஏதோ ஒரு டைட்டில் கொடுப்போமா, அந்த மாதிரி டைட்டில் நிறையா இருக்குப்பா கொடுக்குறதுக்கு, அது வேணால் எடுத்துகிட்டு போங்க. இல்லை தொடநடுங்கி அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். ஏன்னா கடைசி வரையும் அந்த உண்மையை ஒத்துக்காமல் நேற்று வரையும் உருட்டுறான் பாருங்க. பிக் பாஸ் கிட்ட அந்த ரன்னிங்கில் போயிட்டு வந்துட்டான், பாராட்டலான்னு பார்த்தா அங்கேயும் வந்து பிக் பாஸ் எனக்கு தைரியம் கொடுத்துட்டாரு, நான் இங்கேருந்து பாடம் கற்றுக்கிட்டேன், இந்த பக்கம் ஒரு தப்பை பண்ணிக்கிட்டே நான் பாடம் கற்றுக்கிட்டேன்றான் பார்த்தீங்களா. இவ்வளோ பெரிய உருட்டாக இருப்பான். ஸோ இந்த உருட்டுக்கு சரியான குறும்படங்கள்லாம் போட்டுருக்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் குறும்படம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.